எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம சேப்பங்காய்ங்க வரலைங்களா, அந்த சேப்பங்காய் தோலை வச்சு துவையல் தான் அரைக்க போகிறோம். பாருங்கள், நல்லா அந்த தோலை வந்து நம்ம கழுவி எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுத்து எடுத்துக்கணும்ப்பா. அப்புறம் நம்ம இந்த தோலை வந்து அது கூட வந்து சேர்த்து நல்லா வந்து எண்ணெயிலே நம்ம புதினா கொத்தமல்லி எப்படி வதக்குவோமோ அந்த மாதிரி நம்ம இதை வதக்கி எடுத்துக்கணும். உப்பு எண்ணெய் வறுக்கணும், வதக்கி எடுத்துக்கணும். கோயிலுக்கு புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துக்கணும். பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம சேப்பங்காய் எங்கள் தோல் இருக்குல்ல, அதை தோல் வச்சு துவையல் வச்சு சூப்பராக இருக்குப்பா. நம்ம அந்த கொள்ளு துவையல் இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டு. இது வந்து சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்போது நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, சூப்பராக வச்சுருக்கோம். நீங்களும் இதேமாரி சாப்பிட்றீங்களா? இல்லை அரைக்கணுன்னா இந்த மாதிரி வந்து தோல் எடுத்துகிட்டு காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, புளி எல்லாம் சேர்த்து அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் சாப்பிட்டேன், சாப்பாடும் போட்டு சாப்பிட்டேன், சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா கொரன்னு அரைங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? தேங்க்யூ, பாய்.